சரியா லைவே போட மாட்டேங்கிறேன், சரியா வீடியோவும் போட மாட்டேங்கிறேன். ஹாய் ரவி அண்ணா, ஹவ் ஆர் யூ? வாங்க, வணக்கம் அண்ணா, மாலை வணக்கம். சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சிங்களா? ஹாய், வாங்க அண்ணா, வணக்கம். தேங்க்யூ அண்ணா, மாலை வணக்கம் அண்ணா, தேங்க்யூ. டீ காஃபிலாம் குடிச்சிங்களா இல்லையா? ரவி அண்ணா, என்ன யூடியூப் சேனல் ரன் ஆகுதா இல்லையா? ஏதாவது ஸ்டாப் கீப் பண்ணிட்டீங்களா இல்லை வீடியோ போடுறீங்களா? உங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வரமாட்டேங்குது, நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது. நல்லா இருக்கீங்களா முத்தண்ணா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மதியம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எப்படி இருக்கீங்க? 6 மணிக்கு லைவ் போகலான்னு இருக்கேன், கண்டிப்பாக வாங்க. எப்படியாச்சும் ட்ரை பண்ணி போடுறேன் நான், சரிங்களா? 6 மணி ஆனிச்சு, அப்புறம் 7 மணி ஆனிச்சு, அப்புறம் 12 மணி ஆயிடுச்சு, அப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. இப்போ 6 மணியில் வந்து நிற்கிறேன். அந்த டைமில் தான் போட முடியும் போல். பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன். நான் வீடியோ போடுவதில்லை. ஏன், என்னாச்சு? எத்தனை மணி நேரம் லைவ் போட்டால் எவ்வளோ விவரம் சிஸ்டர்? இது லைவ் கணக்குலாம் கிடையாது சிஸ்டர். இது அப்படின்னா அது பாயிண்ட், அது வந்து அவங்க தர்றது தான் நமக்கு, நம்மளா வந்து இது பண்ணுறது கிடையாது. அது பாயிண்ட்டுங்கிறது யூடியூப் தர்றது தான். அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறினா தான். இத்தனை மணி நேரம்னு கிடையாது. பானு, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? அது நீ என்ன வீடியோ போடுற? சாலி காளியா? இந்த பானுவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. ஆனால் இவங்களும் ஜமால், ஆமாம்மா, இவங்க தான் வந்து என்னோட ஷார்ட்ஸுக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஒரு இப்போ கல்யாண வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, இப்போ நிச்சயதார்த்த வீடியோ, அதுக்கு வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடுறே எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் அடுத்தவங்க வீடியோனா எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் போனேன், அப்போ வந்து அவங்க வீடியோ எடுத்து போட்டேன் அப்படிலாம் கிடையாதுப்பா. அது வந்து என்னோட ஓப்படியார் இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பிக்கு நிச்சயதார்த்தம். நான் ஒரே வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பிக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு போயிருந்தோம், அவங்க வீடியோ எடுத்து போட்டேன். அதில் என்ன வந்துச்சு அந்த விஷயம் கேட்டாங்க. அடுத்தவங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதும் தப்பு கிடையாது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து சம்பாதிக்கிறது தான் தப்பு. அது வந்து நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருந்துக்கிட்டு ஏன் வீடியோலாம் போடுறேன்? எந்த மாதிரி இருக்காங்க? எனக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இந்த மாதிரி உட்காந்து வீடியோ போடுற அளவுக்கு உங்கள் மூஞ்சை ஃபஸ்ட்டு வெளியில் காமிச்சிருக்கீங்களா? எனக்கு 6 மணி நேரம் தான் ஆஃபீஸ் முடியும். 6 மணிக்கு தான் முடியுமா? சரி, பரவாயில்ல, அப்போ லைவ் வருவேன். தேவா, ஹாய்மா. ஹாய் அக்கா. தேவாம்மா, ஹாய்டாமா. டீ காஃபிலாம் குடிச்சியா? எப்படி இருக்க? மணி அண்ணா, ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் அண்ணா. நேற்று வந்தீங்களா லைவுக்கு? என்னால் பேசவே முடியல, சாரி. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம. டீ குடிச்சிட்டீங்களா? இல்லை, டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை. காலையில் ஒரு டைம் டீ குடிச்சிட்டேன், நடுவில் எப்பயாச்சும் தான். இப்போ 2 டீ ஆயிடுது. குடிக்க கூடாது, குடிச்சா சரி கிடையாது. என் வீட்டுக்காரர் திரும்பி உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டீ குடிக்க நிற்கிறியா அப்படின்னு என்னை கேட்டாங்க. அதனால நான் டீ மறுபடம் இல்லாமல் போயிடுச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க என்ன. அதனால டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை. ஃபைன்பா, ஓகே அண்ணா. நான் டீ இல்லை அண்ணா, டீ காலைல குடிச்சதுதான், டீலாம் இப்போ அதிகமாக குடிக்கிறது இல்லைண்ணா. நான் நல்லா இருக்கேன்க்கா. ஓகே தேவா, தம்பி நல்லா இருக்காண்ணா. நீ டீ காஃபி குடிச்சியா? ஓகே, பாய் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், மேனகா சிஸ்டர், பாய், ஆல் த பெஸ்ட். நல்லா லைவெல்லாம் போடுங்க, அப்போ தான் மானிட்டேஷன்லாம் சீக்கிரம் ஆகும். லைவை மட்டும் விடாதீங்க, நார்மலாக ஒரே டைமில் லைவ் போட ஆரம்பிங்க, கண்டிப்பாக மானிட்டேஷன் ஆயிரும். பொய் சொல்லாதப்பா. இல்லைண்ணா, நிஜமாவே டீ குடிக்கிறது இல்லை, எனக்கு அல்சர் மாதிரி ஆயிடுச்சு. அல்சர் மாதிரி பேக் பெயின், முதுகு பக்கம்லாம் வலி வந்துடுச்சு. அதனால் டாக்டர்கிட்ட காமிச்சேனா, அதனால் டீ எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னா சொல்லலை அவங்க. நான் நிறைய டீ குடிப்பேன், அப்படினாலும் நானே டீயை நிறுத்திட்டேன். வேண்டாம், இது நிறைய குடிக்கிறதுனால தானே நமக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டான்னா. வனிதா ஹச்சி லைவுக்கு வரலையா? இல்லைடா அண்ணா, வரல, வருவாங்க. நீ தான் டீ பைத்தியம்மா? ஐயோ இல்லைண்ணா, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் நான், சரியான டீ பைத்தியம் அப்படின்னு. ஆனால் டீயால் தான் எனக்கு ப்ராப்ளமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒரு பக்கம் உறுத்திட்டே இருக்குது. ஏன்னா நான் சரியாக சாப்பிட மாட்டேன், நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன். காலையிலே 7 மணிக்கு காலையிலே எழுந்திரிச்சு ஒரு டீ குடிப்பேன், பாப்பாவை ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்புறம் டீ குடிப்பேன். அப்படியே 2 வேளை டீ குடிச்சு முடிச்சிட்டேன்னா அப்படின்னா அப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்கு 11:30 மணி ஆயிரும். 11:30 மணிக்கு மேலே ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். அப்புறம் மதிய டைமில் ஒரு டைம் 1 மணிக்கெலாம் டீ போட்டு குடிப்பேன், இந்த சமைக்கிற டைம் நேரத்தில். அப்புறம் அதை சமைச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு முடிச்சிருவேன். அப்புறம் மொத்தம் 5 டீ கணக்கு எப்படியும் வந்துடும். அது மாதிரி குடித்ததுனால தான் ஏதோ உடம்பு கெடுதல் ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு